காரணங்கள் என்னன்னா, எந்த இடத்துலயுமே ஒரு நாய்களின் பார்வை அந்த பக்கம் கருதல. நாங்க சொன்ன தரவுகளையுமே எடுத்து விவாதிக்கவே இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல ஏபிசி ரூல்ஸ பத்தி பேசியிருப்பேன். அனிமல் பர்த் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்கு. ஏன் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வழி தவறி வந்துட்டோம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசியிருந்தேன். அதுக்கு ஒரு சரியான கால அவகாசம் குடுத்து அத விவாதிக்கலன்னு எனக்கு தோணுது. உடனே அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. அது அவ்வளோ முக்கியமான ஒரு தரவு இன்னைக்கு அதோட சொல்யூஷனே அதுதான் அப்படின்னு நான் பேச வந்த இடத்துல, அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரல. ஓகே. 2வது எதிர்ல இருக்கிறவங்க சொன்ன தப்பெல்லாம் நாங்க பாயிண்ட் அவுட் பண்ணோம். அதெல்லாம் போடல. அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசியிருப்பாரு. ஒரு 10 செக்ஷன் லைனா சொல்லுவாரு. "இதுல நாய அப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு, இப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு." அதுல பாதிக்கு மேல தப்பு. இத நான் அந்த இடத்திலேயே பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். அதான் மிக குறிப்பா பிஎன்எஸ் 291 ஒரு செக்ஷன் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, 291 படி நாய்கள் யாரையாவது கடிச்சுட்டா, சாப்பாடு போட்டவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த இடத்துல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன். 291 அப்படி சொல்லவே கிடையாது. பிஎன்எஸ் 291 என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் வளர்ப்பு நாய்கள் யாரையாவது கடிச்சுட்டா, அதுக்கு வளர்க்குறவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுது. சாப்பாடு போடுறத பத்தியோ, தெருநாய்கள பத்தியோ போடவே கிடையாது. அதே இடத்துல நான் இத ஃபோன்ல எடுத்து காமிச்சேன். ஆனா இது அந்த ஷோல வரவே இல்ல.